எந்த வீட்டில் யாருடைய ஃபோனுக்கும் பாஸ்வேர்டு இல்லையோ அந்த குடும்பம் நல்ல குடும்பம். கணவன் ஃபோனை எடுத்து மனைவி பார்க்கலாம், மனைவி ஃபோனை எடுத்து கணவன் பார்க்கலாம், அப்பா அம்மா ஃபோனை பையன் பார்க்கலாம், பையன் பொண்ணு ஃபோனை அம்மா அப்பா பார்க்கலாம். அப்படின்ற மாதிரி சூழல் எந்த வீட்லையாவது இருக்கா? நல்லது, இருந்தால் நல்லது, இல்லை என்பதுதான் பெரும்பாலான உண்மை. இன்னைக்கு டிஜிட்டல் அடிக்ஷன் என்பது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதற்கும் பெற்றோர்கள் தான் ஆரம்ப காரணம். நமக்கு வேலை இருக்கு, இந்த டிவி பாரு ஃபோனை பாருன்னு 1.5 வயசுலயே ஃபோனை கொடுத்துட்றோம். நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சரின்னு. அதற்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் முடியல. கல்லூரிகளுக்கு நான் பயிற்சி வகுப்பு எடுக்க செல்லுகிறேன், கேட்குறேன் எவ்வளவு நேரம் ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. 8 மணி நேரம் ஆவரேஜாக யூஸ் பண்ணுறேன். அப்போது ஒரு இடத்தில் சொன்னேன், நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணி. அங்கெல்லாம் 6 வாரம் 12 வாரம் அந்த வகுப்புகள் தொடரும். அதில் சொல்லும்போது சொன்னேன், நான் சொல்கிறத நீ ஃபாலோ பண்ணினா கடவுள் கூட செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு. சில பேர் நினச்சிருக்கலாம், என்னையா மனநல டாக்டருக்கே முத்தி போச்சா, கடவுளே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு. அது மேனியான்னு நாங்கள் சொல்லுவோம். சரியா? ஒரு நோயாளிக்கு வரும்பொழுது ஒரு அளவுக்கு அதிகமாக இருந்தால் நானே கடவுள் என்று பேசுகிற நிலையில் இருப்பவர்களை மேனியா என்று சொல்கிறோம். இங்கே நான் சொன்னேன், என்ன 50% குறைச்சிரு போதும். 8 மணி நேரம்ன்ற 4 மணி நேரமாக்கு, 6 மணி நேரம்னா 3 மணி நேரம் ஆக்கு போதும். 2 வாரம் கழித்து ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னு. அப்போ என்னாச்சு? 7 நாட்களுக்கு, வாரம் 7 நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் 28 மணி நேரத்தை நான் மீட்டு கொடுத்துருக்கிறேன். ஒரு நாளில் தூங்குற நேரம் மற்றதெல்லாம் போச்சுன்னா 14 ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ். 1 இல்ல 2 நாட்கள் நான் மீட்டு கொடுத்துருக்கிறேன்னு சொன்னேன். இங்கேயும் அதே தான். ஸோ பேரண்ட்ஸில் ஸ்க்ரீன் டைம் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. டிவி சீரியல் பார்க்காத ஆளுங்க யாராவது இருக்கீங்களா? இவ்வளோ பேரா? சந்தோஷம். ஏன்னா எங்கே நான் பேசினாலும் ஒன்று கேட்பாங்க, நீங்கள் என்ன டாக்டர் டிவிக்கு எதிரியா அப்படின்னு. நிச்சயமாக ஆரம்பத்தில் தூர்தர்ஷன் அப்படின்னு போட்டிருந்தான். அது துர்தர்ஷன் ஆயிடுச்சு. துர்ன்னா என்ன? கெட்ட காட்சி. தொலைக்காட்சி என்பது தொல்லைக்காட்சி ஆகிவிட்டது. ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயமும் சொன்னால் அதற்கான நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய குழு சிகிச்சைகளில் பயிற்சிகள் சொல்லி கொடுத்தா நேரம் இல்லைன்னுவாங்க. டிவி எவ்வளோ நேரம் பார்க்குறேன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம். அந்த டிவியில் அரை மணி நேர சீரியலில் 15 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட், 15 நிமிஷம்தான் கதை. அந்த 15 நிமிஷத்தில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. 28 நெகட்டிவ் மெசேஜ், 2 பாசிட்டிவ் மெசேஜ். அப்போ நம்ம மனசுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குது? அங்க நாம் அறியாமலே விஷம் உள்ளே சென்று கொண்டு இருக்கிறது. நமது மனதை கெடுத்து கொண்டு இருக்கிறது. 1. 2வது, நம்ம டிவியை பார்த்துட்டு குழந்தைகிட்ட நீ ஃபோன் பார்க்காத அப்படின்னா என்ன நடக்கும்? நீங்கள் சொல்வது வேறாகவும் செய்வது வேறாகவும் இருந்தால் எது பின்பற்றப்படும்? நீங்கள் செய்வது தான் பின்பற்றப்படும், சொல்வது அல்ல. அப்போ அட்வைஸ், நீ ஃபோன் பார்க்காத பேசாத அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம அதையே பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளை பார்த்து அவங்க அதை தான் கற்றுக்குவாங்க. ஆக நாம் முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். அதனால தான் சொன்னேன், நீங்கள் நல்ல நபராக மாறணும், நல்ல கப்பலாக மாறணும். அப்படின்னா தான் நல்ல பேரண்ட் ஆக முடியும். அப்போது என்னையை நான் கரெக்ட் பண்ணிக்காத வரை என் குழந்தைகளை நான் கரெக்ட் பண்ணிக்க முடியாது. டேய், நான் தான் இப்படி கெட்டு போயிட்டேன், நீயாவது நல்லா இரு, நடக்காது. உடனே நீ கரெக்ட் பண்ணணும். அப்போ அதில் இன்னொரு விஷயம் இருக்கு. எளிதில் நீ மாற்று என்று மற்றவர்களை சொல்லி விடுகிறோம், குழந்தையை சொல்கிறோம். ஆனால் மாற்றம் எவ்வளவு கடினமானது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்மளை மாற்றி பார்த்தா தான் இது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அப்போ இதை விட அதிக கஷ்டம் நம்ம குழந்தைக்கு இந்த மாற்றம் என்பது தெரியும். அப்போ அந்த மாற்றத்தை அவர்கள் கொண்டு வருவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். சொல்லிட்டா மட்டும் போதாது, அப்போ நம்ம மாறி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாம் வரும். நீங்கள் தவறுகள் செய்து கொண்டு அவர்களை மற்றும் சரியான வழியில் செல்லுங்கள் என்றால் முடியாது. டி அடிக்ஷன் கிளாஸ் எடுக்க போயிருந்தோம். அப்புறம் அட் எண்ட் ஆஃப் த டே கேட்டாங்க, நீங்கள் எப்படி அப்படின்னு. ஆர் யூ லைக் எ டாக்டர் ஹூ, கையில் சிகரெட் வச்சுட்டு நீ சிகரெட் குடிக்காதப்போ உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு இருந்தா யாராவது கேட்பாங்களா அந்த டாக்டர் சொல்றது? இல்லை. நாம் பின்பற்றாத ஒன்றை மற்றவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. எஸ்பெஷலி நமது குழந்தைகள். ஏனென்றால் அவர்கள் 24 மணி நேரமும் நம்மை பார்த்து கொண்டிருப்பவர்கள். அதனால் நாம் பின்பற்றாத ஒன்றை செய்ய வைக்க முடியாது. 2வது, வேறு எந்த காலகட்டத்தையும் விட இப்பொழுது பேரண்டிங் என்பது மிக மிக கஷ்டமாகிவிட்டது. ஏன்? இன்றைய திரைப்படங்கள் வன்முறையை தூண்டுபவையாக, போதை கலாச்சாரத்தை தூண்டுபவையாக,
யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. ஸோ இந்த சோஷியல் மீடியா, ரெண்டாவது பெர்மிசிவ்னஸ் ஆஃப் த சொசைட்டி, சமுதாயமே பல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டது. தப்புன்னு நம்ம நம்பிட்டு இருந்தோமோ அதையெல்லாம் சாதாரணமாக செய்யலாம் என்று சமூக அங்கீகாரம் கொடுத்து விட்டோம். அப்போ இந்த சமூக அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நீ தப்புன்னு சொல்ற, இது செய்யாதேன்னு சொல்றேன்னா அதற்கு நமக்கு பலம், ஆன்ம பலம் அதிகம் வேண்டும். அவர்களை கொண்டு வருவது இன்னும் கடினம். ஏன்னா இந்த எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இல்லை. 20-30 வருஷம் முன்னாடி இருந்த குழந்தைகளுக்கு இல்லாத எக்ஸ்போஷர் இன்று எல்லாமே உலகம் முழுவதும் இன்று அவர்கள் கை திரையில் இருக்கிறது. அப்பொழுது அவர்களை மாற்ற வேண்டும் என்றால் நாம் அதிக நேரம் செலவிட வேண்டும். அந்த நேரம் நமக்கு தெரிந்திருந்தால், என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் இன்னும் கரெக்டாக செய்வோம். ஏன்னா நமக்கு தெரியாததுனால பல தவறுகள் செய்கிறோம். அதையெல்லாம் தெரிய வைக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சிறிய முயற்சி தான் இது. எதெல்லாம் தப்பாக நடந்துட்டு இருக்கு, எதெல்லாம் கரெக்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிறோம்.